வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா காலை வணக்கம். இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா வந்து January 10th மார்னிங் 7 o'clock ஆகுது. இப்போ நம்ம எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்டப் பார்க்குறப்ப தெரிஞ்சிருக்கோம். எஸ், சென்னை டு சபரிமலை தான் போக போகிறோம். ஸோ எதனால் இந்த சடன் பிளான் அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டோவில் அப்டேட் பண்ணுறேன். யார் யார் போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா யாரும் கூட வரல. ஸோ சோலோ ட்ரிப் தான் இது. நம்ம என்எஸ்ல தான் போக போகிறோம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இருமுடி கட்டலை. இருமுடி எங்கே கட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோடம்பாக்கம் ஐயப்பன் கோயிலில் தான் போயிட்டு இருமுடி கட்டணும். எனக்கு தெரிஞ்சு நான் சென்னையிலேருந்து கிளம்புறதுக்கு ஒரு 10 to 11 o'clock ஆயிடும்னு நினைக்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7:05 ஆகும்னு நினைக்கிறேன். இன்னும் சாமி கும்பிடலங்க. ஸோ சாமி கும்பிட்டு தான் கிளம்பணும். 7:30 வீட்டிலேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நான் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கோபுரவில மீட் பண்றேன். துணையாக வருகின்ற சாஸ்தா மனமே உன் மனபீடம் சரணம் ஐயப்பா. சுடர்மணியே பசுங்கனியே 7:30 முன்னாடி கிளம்பணும்னு சொன்னால கிளம்பியாச்சு. ஸோ இப்போ இருமுடி எங்கே கட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோடம்பாக்கமாக வந்து அந்த கேரளாவோட தேவஸ்தானமே இருக்குது. மகாலிங்கபுரம்னு சொல்லுவாங்க அந்த ஏரியா பேர். ஸோ அங்கே வந்து ஐயப்பன் கோவில் இருக்குது. அங்கே தான் போய் கட்ட போகிறோம். எல்லா வருஷமும் அங்கே தான் கட்டுவோம். ரீசெண்டாக ஒரு 2-3 இயர்ஸாக போக முடியல என்னால். அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறேன். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சடன் பிளானுங்க. ஆக்சுவலாக நான் மார்ச் மந்த் தான் போகலான்னு இருந்தேன். பட் எதிர்பாராத விதமாக உடனே கிளம்ப வேண்டியதாகிடுச்சு டியூ டு லாக்டவுன். கோயிலில் போயிட்டு இருமுடி கட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபன் சாப்பிட்டுட்டு, ஏன்னா இருமுடி கட்ட வரைக்கும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இருமுடி கட்டி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியது தான். சோலோ ரைடு அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ஈஸியாக பண்ணலாம். ப்ளஸ் நைட் டிரைவ் வந்து ஃபுல்லாகவே இல்லை. இன்னும் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணலங்க. 2 points இருக்குது. பார்க்கலாம், இன்னும் போகிறப்ப பண்ணுவோம். அப்படி இல்லைனா வந்து கோயிலேருந்து கிளம்பிறப்ப டாப் அப் பண்ணிப்போம். நான் ஒன்ஸ் கோயிலுக்கு ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்சுன்னா கோயிலில் உள்ள வீடியோ எடுக்கிறேன். அப்படி முடியலைன்னா வந்து நம்ம டேரெக்டாக இருமுடிலாம் கட்டி முடிச்சுட்டு கிளம்புறப்ப கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? இட்ஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டெம்பிள் கிட்ட ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த டைம்லாம் முன்னாடிலாம் எவ்வளோ கூட்டம் தெரியுமாங்க இருக்கும். செம்ம கூட்டம் இருக்கும். இப்போ இன்னும் கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா காலையில் இன்ட்ரா கொடுக்குறப்ப டைம் வந்து 7:30 நினைக்கிறேன். பட் இப்போ டைம் என்ன தெரியுமா, 1:30 ஆகுது. ஸோ நல்ல நேரம் பார்த்து தான் கிளம்பணும்னு சொல்லிட்டாங்களா. 10:30 வந்து கிராஸ் ஆகிடுச்சு. கிளம்புறதா இருந்தால் சென்னையிலேருந்து 10:30 கிளம்பியிருக்கணும். பட் 10:30 கிராஸ் ஆகிடுச்சு. அதனால் என்னன்னா 12 o'clock கழிச்சு கிளம்ப சொல்லிட்டாங்க. ஸோ 12 o'clock கிளம்பி அங்கேருந்து இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெருங்குளத்தூர் கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். அதுக்கே பார்த்தீங்கன்னா வந்து 1 hour 20 minutes எடுத்துருச்சு. ஸோ ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணது வந்து வேறு, இப்போ நடந்திருக்கிறது வேறு. இந்த டைமுக்குள்ளே வந்து திருச்சியில் இருக்குன்னு நினச்சேன். பட் இப்போ தான் சென்னையிலேருந்தே கிளம்புறேன். ஆஸ் யூஷுவல் எப்போ போல் நம்மளுக்கு லேட் ஆகிடுச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பிரேக்கே எடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ஃபியூல் பிரேக்கு டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. ஒரு 2 days வந்து லைட்டாக அந்த ஒரு எங்கேயா சோலோவாக வெளியே போகிறனாவே அந்த பயம் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு 2 days இருந்துச்சு. ஸோ இன்னையோட Day 1 ரைடில் நம்ம க்ராஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு டோல் பிளாஸா செங்கல்பட். இது பார்த்தீங்கன்னா வந்து நான் ஸ்டாப் ரைடு தாங்க. இது நான் ஸ்டாப் ரைடுனா வந்து சபரிமலைக்கெல்லாம் இல்லை, அது வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு திருச்சி வரைக்கும் நான் ஸ்டாப்பாக தான் ஓட்டிகிட்டு போவேன். எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி ஒரு வாட்டி கொடைக்கானல் போகிறப்போ வந்து திருச்சி வரைக்கும் நான் ஸ்டாப் தான் ஓட்டினேன். ஸோ அந்த மாதிரி தான் ஓட்ட போகிறேன். ஏன்னா வந்து இப்போ டைம் இல்லை எனக்கு. இப்போ ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா சபரிமலை போகல. இப்போ எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி தான் போகிறேன். பழனி போகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம போகிற ரூட் எப்படின்னா திருச்சி, திண்டுக்கல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது தேனி வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். பட் தமிழ்நாடு பார்டர் வந்து குமிளி. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக காட் ரோடு தான். ஸோ நைட் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த காட் ரோடில் நீங்கள் ஓட்டுறது கொஞ்சம் டஃப்பான விஷயம். அதுவும் சோலோவாக போகிறோம், பைக்கில் வர போகிறோம். கார்னால் ப்ராப்ளம் இல்லை, நான் ஆல்ரெடி ஓட்டியிருக்கேன். பட் 2 wheeler அப்படிங்கிறப்ப நம்ம சேஃப்டி ஃபஸ்ட்டு. அது பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 160 or 180 kilometers பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹில்ஸ்லேயே தான் ஓடும் டில் சபரிமலை வரைக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்குங்க. இஷ்யூஸ் கிடையாது, நிறைய யானை வந்து ரோட்டில் வந்துருச்சு சபரிமலையில் அப்படின்னு சொல்லிட்டு. பம்பாக்கிட்டே பார்த்தீங்கன்னா யானை அப்படிங்கிறது வருதான். ஸோ நம்ம போகிற ரோட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர லோன்லியாக தான் இருக்கும், யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா வந்து சபரிமலைக்கு போகிற கூட்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வாட்டி வந்து க்ரௌடு ரொம்ப கம்மி. பிகாஸ் வந்து அந்த டிக்கெட் இஷ்யூ அப்படின்னால நிறைய க்ரௌடுக்கு வந்து டிக்கெட் கிடைக்கல. அதனால் நிறைய பேர் கிளம்பவும் இல்லை. ஸோ அந்த ரோடு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் ரிஸ்க் எடுக்க விரும்புகிறேன் அந்த ரோட்டில். அதனால தான் இங்கேருந்து சென்னையிலேருந்து ஃபஸ்ட்டு பழனி போயிடுவேன். பழனியில் போயிட்டு நைட் ஆல்ட் ஆகிட்டு காலையில் இருந்து பழனியில் சாமி பார்த்துருவேன். ஒரு 5 o'clock வந்து டெம்பிள் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 5 o'clock வந்து சாமி பார்த்துட்டு ஸோ அங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டாக பம்பா, அதாவது சபரிமலை போகிறோம் நம்ம. ஸோ இதுதான் வந்து இந்த ரைடோட பிளானு. ஸோ பம்பா பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா குற்றாலம் தென்மலை வழியாக வந்து குற்றாலம் போயிட்டு குற்றாலத்தில் ஃபால்ஸை குளிச்சுட்டு கொஞ்சம் வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக சென்னை தான். என்னோடய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா நான் 13 அன்னைக்கு வீட்டில் இருப்பேன். மேபி ஈவினிங்
ஆர் நைட்டு இந்த டைமுக்குள்ளே வீட்டில் இருப்பேன் கண்டிப்பாக. நான் வந்து ஒரு 3 o'clock மதியம் ஒரு 3 இல்லை 4 மணிக்குள்ளே சபரிமலை போயிடுவேன் பழனிலேருந்து கிளம்புனோன்னா. ஸோ அங்கே போயிட்டு பைக்கை பார்க்கிங்கில் போட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சேன்னா நைட்டு வந்து மேக்ஸிமம் சாமி பார்த்துட்டு காலையில் நெய்யபிஷேகம் பண்ணிவிட்டு உடனே ரிட்டர்ன் தான் கீழே. ஸோ நீங்கள் என்னை கேட்கலாம் என்ன ப்ரோ சடன் பிளானா அப்படின்னு. ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா சடன் பிளான் தான். நான் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து சபரிமலை போயிடுவேன். அது வந்து மேக்ஸிமம் காரு அப்படின்லாம் வந்து இந்த குரூப்பாக போவாங்கள்ல டெம்போ ட்ராவலரில் மேக்ஸிமம் அது மாதிரி தான் போயிருக்கேன். ஸோ எனக்குமே சபரிமலை இதுதான் ஃபஸ்ட்டு டைமு பைக்கில். நான் ஆக்சுவலாக எப்போ பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2022 மார்ச். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சபரிமலையில் விஷு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். அந்த டைமில் போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி ஒரு வாட்டி அந்த டைமில் போயிருக்கேன். கோயில் பயங்கர காலியாக இருக்கும், நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் சாமி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்க வச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம அந்த டைம்லேயே போகலாம்னு சொல்லி தான் நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வந்து திரும்பவும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சதும் இந்த லாக்டவுன் பற்றி பேச ஆரம்பிச்சு லாக்டவுன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால என்ன யோசிச்சுன்னா இது வந்து இப்போது இப்படி தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் லாக்டவுனில் தான் போய் முடியும். இது வந்து நம்ம 2 இயர்ஸாக பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ அதனால என்ன பண்ணோம்னா ஓகே ரைட்டு நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த டேட்லேயே நம்மளுக்கு கிடைக்குமான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடவுள் புண்ணியத்தில் வந்து சேம் டேட்டை டிக்கெட் கிடச்சிது. ஃபர்ஸ்ட் வந்து டிக்கெட்டே இல்லாமல் தாங்க இருந்தது. சடனாக பார்த்தீங்கன்னா டிக்கெட் கிடச்சிது. ஸோ டிக்கெட் புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் நியூ ரன்னிங் மாலை போட்டேன். ஸோ நான் மாலை போட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 11 days ஆகுது. ஸோ எனக்கே தெரியாது இந்த நாளில் மலைக்கு கிளம்புவேன் அப்படின்னு சொல்லி ஒரு 10 days முன்னாடி. பட் ஏதோ நம்ம அவரை போய் பார்க்கணுன்னு இருக்கு, கிளம்பியாச்சு. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்களா ஃபாலாறு. ஸோ இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இப்போதைக்கு தண்ணி கொஞ்சம் ஃபோர்ஸாக வந்துட்டு இருக்கு. இன்னும் திருச்சிக்கு பார்த்தீங்கன்னா வந்து 250 kilometers இருக்குது இங்கேருந்து. ஈஸியாக போயிடலாம்ல. ஸோ நான் ஸ்டாப்பாக போட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 o'clock போயிட்டு இருக்க மாட்டோம். மோஸ்ட்டாக நைட் ரைடை வந்து நான் அவாய்ட் பண்ண போகிறேன். நம்ம பைக்கோட ஃபாக் லைட் இருக்குல்ல, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சென்னைக்கு வந்த மலையில் அதுக்குள்ளார தண்ணி போயிடுச்சு போல். அதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 2-3 LED வந்து ஃபியூஸ் போயிடுச்சு. அது என்னன்னா அப்படியே பிரைட்னஸ் ஃபுல்லாக ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ நான் வந்து அதோட செல்லரை காண்டாக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிகாஸ் அதுக்கு வந்து வாரண்டி இருக்குது. ஸோ செல்லர் காண்டாக்ட் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து ரிட்டன் போட சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் ரிட்டன் போட்டால் ரீப்ளேஸ்மெண்ட் வருதா இல்லையான்னு. ஸோ அதே மாதிரி இது வந்து சோலோ ட்ரிப் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மொபைல் ஹோல்டர் வாங்கி போட்டிருக்கேன். இது வந்து ப்ராப்பரான பிளேஸ் கிடையாது என்எஸ்க்கு. போபோவில் வாங்கலான்னு பார்த்தோன்னா இந்த வைசர் வந்து இடிக்குதுங்க, இந்த இடத்துல மாட்ட முடியல. ஸோ அதனால் ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்து ஒரு 550 இந்த ஹோல்டர் வாங்கி போட்டிருக்கேன். இது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சார்ஜ் வித் சார்ஜிங்கோட தான் இருக்குது. 6 month வாரண்டியோட தான் வருது. சார்ஜெல்லாம் ஆகுது. வைப்ரேஷன் இருக்கிறனால லைட்டாக வைப்ரேஷன் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிருக்கேன் இந்த இடத்துல. ஏன்னு பார்த்தீங்கன்னா குமிளி வரைக்கும் எனக்கு ரூட் தெரியும். குமிளிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து ரூட் எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கன்ஃபார்மாக மேப்பை பார்த்து தான் ஓட்டி ஆகணும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம பாக்கெட்டில் வச்சு எடுத்துலாம் ஓட்ட முடியாது. கோவிலேருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா லைட்டாக தூக்கம் தட்டுச்சு கண்ணுக்கு. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தூக்கமே வரல. நேற்று நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்டே தான் இருந்தேன். அதனாலே பார்த்தீங்கன்னா லைட்டாக கோவிலேருந்து கிளம்புன அப்புறம் தூக்கம் தட்டிச்சு. என்ன பண்ணேன், டப்புன்னு கேமரா எடுத்து மாட்டினேன், உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா தூக்கம்லாம் தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த vlog எடுக்கிறது இன்னொரு முக்கியமான சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா வந்து சென்னை டு சபரிமலை மோட்டோ vlog வந்து தமிழில் யாரும் பண்ண கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதாவது நார்மலாக vlog பண்ணிட்டு போயிருக்காங்க, காரில் போகிறப்ப, ட்ரெயினில் போகிறப்ப, பஸ்ஸில் போகிறப்ப. பட் மோட்டோ vlog வந்து யாரும் பண்ணலைன்னு நினைக்கிறேன். நானும் எவ்வளோ சர்ச் பண்ணி பார்த்தேன் யூடியூப்பில், எனக்கு ரிசல்ட் வந்து யாருமே வரல. ஸோ சப்போஸ் நீங்கள் எதாவது பார்த்துருந்தீங்கன்னா லிங்க்கு சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். ஓகேவா, அது அக்செப்டபிள் தான், அது எதுவும் பண்ண முடியாது. பட் நான் செக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை டு சபரிமலை மோட்டோ vlog யாருமே பண்ணலை. ஸோ அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்போம்னு நினைக்கிறேன் தமிழில். ஸோ அது ஒரு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் எனக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜே ஹென்லெஸ் பைக்கர் அவரையும் கூப்பிட்டேன் நான், வாங்க ப்ரோ போயிட்டு வரலாம் அப்படின்னு. பட் அவருக்கு சம் பர்சனல் ஒர்க் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவரால் வர முடியல. இன்னும் கூருக்கு வீடியோவே பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீடியோ பெண்டிங்கில் இருக்குது. அதை முடிச்ச அப்புறம் தான் இந்த வீடியோஸ்லாம் வரும். ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு காரை கழுவி அதில் ஐயப்பன் ஃபோட்டோவை வச்சு மாலையை போட்டு குரூப்பாக சபரிமலை போகிற ட்ரிப்பே வந்து வேற லெவலுங்க. இன்னும் திருச்சிக்கு பார்த்தீங்கன்னா 220 kilometers தான் இருக்குது. வண்டி வந்து சும்மா மின்னல் வேகத்தில் போயிட்டு இருக்காரு. மின்னல் வேகம்னா இன்னும் 150 இல்லைங்க, டீசெண்டான ஹை ஸ்பீடு. நைட்டுக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா கவலையே கிடையாதுங்க. இது மோஸ்ட்டாக இந்த சபரிமலை போகிற எல்லார் வீட்லையும் செஞ்சு கொடுக்கறது தான். ஸோ இட்லி பொடியில் பார்த்தீங்கன்னா இட்லியை போட்டு நல்லா பிரட்டி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லையா சப்பாத்தி இருக்குல்ல, சப்பாத்தி நல்லா திக்காக தக்காளி தொக்கு வச்சு கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு நாளுக்கு மட்டும் சாப்பிட்றதுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு 10 சப்பாத்தி டேங்க் கவரில் இருக்குது. யூஸ்வந்திராவில் தான் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு அப்படியே ஏதாவது டஸ்ட்பினில் போட்டு கிளம்பிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ இந்த ரைடில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு மேஜர் மிஸ்ஸிங் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைடிங் கேஸு. ஸோ இந்த வாட்டி நான் ரைடிங் கேஸ் கேரி பண்ணலை.
அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் சோலோவாக போகிறேன்ல, ஓகேவா, என்கிட்ட டாப் பாக்ஸோ இல்லை ஏதாவது இருந்துச்சுன்னா நான் அதில் போட்டு லாக் பண்ணிவிட்டு போய் சாமி பார்த்துட்டு வந்துடுவேன். பட் ரைடிங் கேஸே பார்த்தீங்கன்னா 3 to 4 kg இருக்குங்க, ஓகேவா. ஸோ அதெல்லாம் நான் போட்டுட்டு போயிட்டு என்னோட பேக் பேக்கில் நான் வைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா ஓவர் வெயிட் ஆகுது. என்னோட ட்ராவல் பேக் இருக்குல்ல பெருசு, அது ஃபுல்லாகிடுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப என்னன்னா நான் அதை தூக்கிட்டு மேலே போய் சாமி பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாம் முடியாது. கண்டிப்பாக நான் இருமுடி பை வர தலையில் வச்சுட்டு இருக்கணும். ஸோ வெயிட் வந்து ஓவராயிரும். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா இந்த ரைடில் வந்து ரைடிங் கேஸ் வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம ரைடில் செகண்ட் டோல் பிளாஸா. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வெட் ஷர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃபுல் ஹேண்டு. கொஞ்சம் அது சேஃப்டியாக இருக்கும். ப்ளஸ் நான் இப்போ கரண்ட்டாக ஜீன்ஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மிஸ்ஸிங்னு பார்த்தீங்கன்னா மேலே போகிற ரைடிங் கோட்டும் இது மட்டும்தான், ஷூ மட்டும்தான் மிஸ்ஸிங்கு. ஆப்வியஸாக ஷூ போட முடியாது, உங்களுக்கு தெரியும். இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உளுந்தூர்பேட். ஷார்ப்பாக டைம் பார்த்தீங்கன்னா 3:15. 9500 இதே தாங்க மெயின்டைன் பண்ணுறாரு. எங்கேயுமே இன்னும் ஸ்டாப் பண்ணல. தண்ணி மட்டும் தாகடிக்குது. ஸோ அந்த டோலில் நீங்கள் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் திரும்ப அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியது தான். லைட்டாக பசி எடுக்கிறான், திருச்சி போய் சாப்பிட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாட்டர் பிரேக்கு. டைம் பார்த்தீங்கன்னா வந்து 3:20 ஆகுதுங்க. இன்னும் திருச்சிக்கு வந்து ஒரு 130 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 3:20 ஆகுது. ஒரு 5 o'clock போயிடுவோமா, எனக்கு தெரியல எக்ஸாக்டாக எத்தனை மணிக்கு போகும்ட்டு. ஸோ காய்ஸ், இன்னோட ரைடில் பார்த்தீங்கன்னா வந்து 6th டோல் பிளாஸ் ஆகுது. பெரம்பலூர்னு நினைக்கிறேன். இன்னும் திருச்சிக்கு வந்து 70 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கரும்பு வண்டி நிறைய போகுதுங்க. அது என்னென்னா வந்து இப்போ ஒரு லாரி இந்த ட்ராக்கில் வந்துச்சு வச்சிங்களேன், அவங்களாம் ஓவர்டேக் பண்ணி போக முடியல. ஏன்னா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு, அவங்க பாடி ஷேப்பு கட்டலை, எக்ஸஸாக வந்து வெளியே வச்சு கட்டியிருக்கிறதுனால வண்டி ஓவர்டேக் பண்ணி போக முடியல. அதே மாதிரி ரோட்டில் ஃபுல்லாக நிறைய கரும்பு கீழே விழுந்து மேலே வந்து அடிக்குது. ஆப்போசிட்டில் பஸ்ஸு போச்சு அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கட்டர்ஸான்னு வச்சிங்களேன், வண்டி கவுந்துடும். அந்த நிலைமையில் தான் இருக்குது வண்டி. பாருங்க, ஐயோ ஐயோ, என் நாய் ஃபுல்லாக அந்த பக்கம் போயிடுச்சு. நான் கிராஸ் பண்ணுறப்ப திரும்ப ரிட்டர்ன் வருது. இந்த நாய்ங்களால் பயங்கர தொல்லைங்க ஹைவேல. ஐயோ, கார் அந்த ப்ராப்ளம் இல்லை, பட்டு 2 வீலருங்கிறப்ப நம்மளுக்கும் சேதாரம் உண்டு. அதில் நான் இத்தனைக்கு 90ல் வந்துட்டு இருக்கேங்க. ஏபிஎஸ்ஸே நீ தான் ஸ்டாப் பண்ணு. நல்லவில் பின்னாடி வேறு ஒரு கார் வேறு வந்துருச்சு. நல்லவில் பிரேக் அடிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் திருச்சிக்கிட்ட வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா வந்து சமயபுரம் டோல் பிளாஸா. இன்னும் திருச்சிக்கு பார்த்தீங்கன்னா வந்து 19 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஏன்னா செயினில் ஓவராக நாய்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது கடையில் போயிட்டு இதில் பழைய ஆயில் அதை ஸ்ப்ரே பண்ணி கொண்டு வந்தேன். இப்போ பரவாயில்ல. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மாக மேப் தேவைப்படும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைமு கொடைக்கானல் போகிறப்ப அப்படி தான் மிஸ் பண்ணிட்டு ரைட் எடுக்க வேண்டிய இடத்த க்ராஸ் பண்ணி போயிட்டு அப்புறம் மணப்பாறை அந்த வில்லேஜுக்குள்ளே போயிட்டு திரும்ப திண்டுக்கல் பைபாஸ் பிடிச்சேன். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 3 hours ஆகுன்னு காமிக்குது பழனிக்கு. ஸோ இடையில வேறு சாப்பிட்ணும் நம்ம. ஸோ திஸ் இஸ் த காவேரி ரிவர். தண்ணி ஏதோ ஓரமாக ஓடிட்டுருக்கு. ரெண்டு சைடில் ஒரு மலை தெரியுதா உங்களுக்கு? கரெக்டாக சூரியன் கீழே பாருங்கள், மலைக்கோட்டை. ஆனால் நல்லா இருக்குங்க, படி பயங்கர நெட்டாக இருக்கும் ஏறுறதுக்கு. அதாவது மேலே வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் ஏரியா. ஒரு வாட்டி போயிருக்கேன். அப்படியே ஒரு மலையிலேயே அப்படியே குடஞ்சி வச்சுருக்காங்க மொத்தத்தையும். இங்கே போட்டிருக்கு திண்டுக்கல். கரெக்டு ரோடை பிடிச்சிட்டோம். சபரிமலைக்கு போகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ரூட்டுங்க இது. நம்ம சென்னை சைடு ஆந்திரா சைட்லேருந்து வரவங்களுக்குலாம் இந்த ரூட்டு தான் பெஸ்ட்டு. கும்பி போய் போனால் தான் கிட்ட. சீசன் டைம்லாம் எவ்வளோ வண்டி திரும்ப வரும், அப்படியே பாதி கம்மியாயிருச்சுங்க. எக்கச்சக்க வண்டி பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பழனிக்கு இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. இது என்ன லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வந்து மேகமலை போகிறப்போ ஃபஸ்ட்டு மார்னிங் ஒரு டீ பிரேக் எடுத்துருப்போம்ல, அதே பிளேஸ் தான். ஸோ கொஞ்சம் இடம் நல்லா இருந்துச்சு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. அதான் வந்து நம்ம வீட்டிலேருந்து கொண்டு வந்த சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்டேன். காஃபி ஒன்று குடிச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னையோட லஞ்சே இது தான். இப்போ தான் சாப்பிட போகிறோம். ஓகே, இது சாப்பிட்டோம்னுக்கு ஒரு 1/2 hour ஆகும். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் மோட்டோ விளாகில் கண்டினியூ பண்ணுறோம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா வந்து டீ ஷாப் வந்து கிளம்புறேன் பிரேக் கழிச்சு. டைம் பார்த்தீங்கன்னா வந்து 6 மணி ஆகுது ஷார்ப்பாக. அப்போ 8 மணிக்கு தான் போகணும். ஓகே, ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தலைவரை வேறு லெவலில் கலர் கொடுக்குறாரு. ஒரு 29 கிலோமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுக்க சொல்லுது பழனிக்கு. பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டுடலாமா? பெஸ்ட்டு. இப்போ இதில் என்னன்னா வந்து இப்போ நம்ம பழனி போகிறோம்ல, பழனி போயிட்டு திரும்ப நாளைக்கு பம்பா வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் சேம் அதே ரோட்டில் தான் வெளியே வந்து திரும்ப இந்த ரோட்டில் ஜாயின் ஆகணும். இல்லைன்னா இன்னொரு ரூட் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா வந்து மூணார் போயிட்டு மூணார்லேருந்து இடுக்கி வழியாக வாகமன் வழியாக வந்து சபரிமலையில் ஜாயின் ஆகும். இன்னும் கேரளாக்குள்ளார போனால் தாங்க தெரியும் கோபுரம் யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதான்ட்டு. இப்போ தமிழ்நாட்டுக்கு வச்சு கொஞ்சம் ஜாலியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்.
கேரளாக்குள்ளே போனால் தெரியும். சப்போஸ் பிடிச்சிட்டாங்கன்னா ஏதாவது சொல்லி சமாளிச்சு சேர்த்து வைக்க வேண்டியது வேறு வழி இல்லை. ஆப்போசிட்டில் வேறு லெவலுங்க லீவு. அப்படியே பனி மூட்டமாக இருக்குது, மலைங்க ஃபுல்லாக. அப்படியே பின்னாடி சூரியன் இறங்குறாரு. அதை பார்க்க அப்படியே கிராஃபிக்ஸில் பார்க்குற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக கோப்ரோவில் தெரியாது, கவலைப்படாதீங்க. ஸோ கைஸ், லாஸ்ட் டைம் போட்டோம்லாம் பெட்ரோல் சேம் பெட்ரோல் பங்க் தான், இங்கே போட்டுருவோம். ஸோ கைஸ் 8.8 லிட்டர்ஸ் பிடிச்சிருக்கு. எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிடுவோமா? இது வந்து ரீசெட் பண்ணது வந்து பெட்ரோல் போட்டது தான் ரீசெட் பண்ணோம். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இதே கிலோமீட்டர் வச்சே பண்ணிடுவோம். மேலே பாப்பா 8.8 டிவைடட் பை சாரி 330 டிவைடட் பை 8.8 37.5. ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளோ மெயின்டைன் பண்ண 95 to 100 கண்டினியூஸாக ஓட்டிருக்கேன். 330 கிலோமீட்டர்ஸ். ஸோ பார்த்துங்க பைக்கோட மைலேஜ் 37.5. லெஃப்ட்டில் நடந்து போகிறாங்கல்ல எல்லாருமே பார்த்தீங்கன்னா பழனிக்கு பாத யாத்திரை போகிறவங்க. ஸோ இவங்களுக்கும் ஒரு வேன் ஒன்று வரும் காமனாக. அவங்களுக்கு அதில் ஃபுட்டு மெடிசனு எல்லாமே ரெடியாக இருக்கும். சப்போஸ் யாராலும் நடக்க முடியல, இல்லை ஏதாவது இன்ஜுரி ஆகிடுச்சு அப்படின்னா அதுலேருந்து டக்குனு எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல குறிப்பிட்ட தூரத்தில் தான் நடப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல செட்டு போட்டுருவாங்க, போட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு கிளம்புவாங்க. ஸோ தமிழ்நாட்டில் லாக்டவுன் இருக்க வச்சு தெரிஞ்சு நைட் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நடக்கிறதுக்கு. எங்கேயாவது அவங்க போய் ஸ்டே பண்ணி தான் ஆகணும். ஸோ 2 வாட்டி டேங்க் ஃபில் பண்ணியிருக்கோமா, 1001 901 எஸ் 901. ஸோ 1900 இதுக்கும் பெட்ரோல் போட்டிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு டோட்டலாக வந்து 4000 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஹே காய்ஸ், ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 9:30 ஆகுது. இப்போ எங்கே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா பழனியில் ஒரு ரூம் எடுத்துட்டாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌடு. இந்த பழனிக்கு பாத யாத்திரை வருவாங்களே, ஸோ அந்த க்ரௌட் பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே படுக்க கூட இடம் கிடையாது, லாக்கர் வசதியே இல்லை. ஸோ பைக் பார்க்கிங் பார்க்கணும். ஸோ இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ரூம் எடுத்துகிட்டேன் கோயில் பக்கத்துலேயே தான். ஸோ இந்த ரூம் ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 700 rupees per night per head. நல்லா தான் இருக்குது ரூமு. காலையில் 5:30 or 4 o'clock பார்த்தீங்கன்னா கோயில் ஓப்பன் பண்ணுவாங்களாம். நம்ம காலையில் ஃபஸ்ட் தரிசனமே போய் பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்ப முடியுமா கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக சபரிமலை போகலாம். திண்டுக்கலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வீடியோ நான் ஷூட் பண்ணியிருக்க மாட்டேன் கோப்ரோவில். அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள், பவர் பேங்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்குள்ளே வச்சுட்டு நான் அப்படியே டைப் பண்ணிட்டேன். ஸோ கேபிள்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்கணும்னா மொத்தத்தையும் ரிமூவ் பண்ணால் தான் எடுக்க முடியும். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஏன்னா வந்து கோப்ரோவில் ஃபுல்லாக சார்ஜ் காலி. ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து காலையிலேருந்து ஓட்டினது கூட சுத்தமாக தெரியல. கடைசியாக ஒரு 60 கிலோமீட்டர் என்னை வச்சு செஞ்சிருச்சு. ரோட்டில் பாத யாத்திரை நடந்து வராங்கல்ல, ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக ஓரமாக நடந்து போகிறாங்க, சுத்தமாக தெரிய மாட்டேங்குது நம்மளுக்கு. ஆப்போசிட்டில் வரும் ஐபிஎம் போட்டான்னு வச்சுங்க, அவங்க நடந்து போகிறது சுத்தமாக தெரியல. பார்த்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் வெறும் 60 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்தவன் தான் தெரியுது இங்கே வேறு லெவலில் க்ரௌட் இருக்குது. நாளைக்கு காலையில் என்ன பண்ண போகிறோன்னு தெரில. பெய் தரிசனம் இருந்துச்சுன்னா வந்து பே பண்ணிவிட்டு சாமி பார்த்துட்டு கிளம்பலாம். வேறு வழி இல்லை, ஏன்னா நம்மளுக்கு வந்து டைம் இல்லை. ஓகேவா? ஸோ நம்ம வந்து அங்கே ஒரு 3 மணிக்குள்ளே போய் ஆகணும் சபரிமலைக்கு. ஓகே கைஸ், ஸோ நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம தரிசனம் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நாளைக்கு பழனியில் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுக்கிறேன். அதை எடுத்துகிட்டு பழனிலேருந்து சபரிமலை போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் vlog-ஆக வரும். ஸோ வெயிட் அண்ட் சி. இந்த வீடியோ ரீசன் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரியான ட்ராவல் vlog ப்ளஸ் ஆட்டோமொபைல் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. ஓகேவா? See you in the next vlog guys. Bye.